ஆர்சிபி பிளே ஆஃபுக்குள்ள வந்தது நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல என்னடா கடைசியில 16 ரன்னுக்கு 7 விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுறதான்னு ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு ஒரு டைலமா இருக்கும். அடிச்சிட்டோம் இல்ல என்னாச்சு? ஒண்ணு இல்லப்பா, அண்ணன் ஒரு தடவை தோத்து பார்த்தேன். பயப்படாத, எல்லாம் திரும்பி வந்துரும். அண்ணன் விட மாட்டேன். இந்த மேட்ச் தோத்ததுனால ஆர்சிபி பாயிண்ட்ஸ் டேபிள்ல 3வது பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல குஜராத், 2வது பிளேஸ்ல பஞ்சாப், 3வது ஆர்சிபி, 4வது மும்பை அப்படின்னு இருக்கு. ராஜஸ்தான் மட்டும் 14 மேட்சஸ் விளையாடி கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. மத்த டீம்ஸ் எல்லாத்துக்குமே இன்னும் ஒரு மேட்ச் பாக்கி இருக்கு. ஆர்சிபி வெர்சஸ் எஸ்ஆர்எச் மேட்ச் லக்னோல நடந்தது. டாஸ் வின் பண்ண ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பவுலிங் சூஸ் பண்ணாங்க. பேட் பண்ண வந்த எஸ்ஆர்எச்க்கு அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிஸ் ஹெட் ரெண்டு பேரும் நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்க. பட் மெயினா பவர் பிளேல அடிச்சது அபிஷேக் சர்மா தான் நல்ல டச்ல இருந்தாரு. பட் 4th ஓவர்ல அவர் அவுட் ஆனாரு. அதுக்கு அடுத்த ஓவர்ல டிராவிஸ் ஹெட்டும் அவுட் ஆனாரு. ஆரம்பத்துல ஒரு நல்ல 50 பார்ட்னர்ஷிப் பவர் பிளேல கிடைச்சாலுமே அந்த இடத்துல எஸ்ஆர்எச்க்கு கொஞ்சம் ஒரு டவுன் மொமெண்டா இருந்தது. ஒரு பக்கம் இஷான் கிஷன் அப்படியே மெதுவா செட்டில் ஆக ஆரம்பிச்சாரு. ஹென்ரிச் கிளாசன் ஹிட்டிங் போனாரு. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு 50 பார்ட்னர்ஷிப் ஆல்மோஸ்ட் 48 ரன்ஸ் அடிச்சாங்க. ஹென்ரிச் கிளாசன் அவுட் ஆனதுக்கு அப்புறம் உள்ள வந்த அனிகேத் வர்மா முதல் பால்ல இருந்தே அடிச்சாரு. அவர் ஒரு 9 பால்ல 26 ரன், ஒரு குவிக்கான கேமியோ. இதெல்லாம் சேர்ந்து எஸ்ஆர்எச் ஓட ரன் ரேட் நல்ல பாசிட்டிவா உயர்ந்துட்டே போச்சு. ஒரு பக்கம் விக்கெட்ஸ் அடுத்தடுத்து விழுந்தாலுமே இன்னொரு பக்கம் இஷான் கிஷன் ஸ்டேபிளா நின்னு அக்ரெசிவா ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாரு. அவருடைய அந்த 94 ரன்ஸ் எஸ்ஆர்எச் கடைசில 20 ஓவர்ஸ் முடிவுல 231 அப்படிங்கிற டார்கெட்டை ரீச் பண்றதுக்கு முக்கியமான காரணமா இருந்தது. இந்த சீசனை இஷான் கிஷன் ராஜஸ்தானோட செஞ்சுரி அடிச்சு நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு. பட் அதுக்கப்புறம் எல்லா மேட்சஸ்லயுமே அவருக்கு பெருசா பேட்டிங் எடுபடல. டுவர்ட்ஸ் தி எண்ட் தான் இந்த சீசன்ல மறுபடியும் இஷான் கிஷனுக்கு கிளிக் ஆயிருக்கு. 232 அப்படிங்கிற டார்கெட்டோட ஆர்சிபி பேட் பண்ண வந்தாங்க. ஃபில் சால்ட் அண்ட் விராட் கோலி நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்க. பவர் பிளேல நல்லா ஸ்கோர் பண்ணாங்க. இதுல மெயினா அடிச்சது வந்து விராட் கோலி தான். விராட் கோலி அவுட் ஆற வரைக்கும் ஃபில் சால்ட் பெருசா அடிக்கவே இல்ல. விராட் கோலி 43 ரன் அடிச்சாரு. சோ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு நல்ல 50 பார்ட்னர்ஷிப் இருந்தது. ஆக்சுவலா ஃபில் சால்ட் ஹர்ஷல் பட்டேல் பால்ல 4th ஓவர்ல அவுட் ஆனாரு. ஆனா அது ஹிப்புக்கு மேல ஃபுல் டாஸ் இருந்ததனால நோ பாலா டிக்ளேர் பண்ணப்பட்டது. அந்த ஒரு லைஃபை யூஸ் பண்ண ஃபில் சால்ட் அதுக்கப்புறம் நல்லா ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சாரு. ஃபில் சால்ட் ஆடிட்டு இருக்கிற வரைக்கும் ஆர்சிபி இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்கோரிங் ரேட் இருந்தது. ஆனா பின்னாடி வந்த எந்த பேட்ஸ்மேனுமே ஃபில் சால்ட்டுக்கு பெருசா சப்போர்ட் பண்ணல. அவர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் டோட்டலா அப்படியே படுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஆச்சு. ஒரு கட்டத்துல ஜிதேஷ் சர்மா சின்ன ஹோப் கொடுத்துட்டு இருந்தாலுமே 170 for 3 அப்படின்னு 15 ஓவர்ஸ் முடிவுல இருந்தாங்க ஆர்சிபி. ஜிதேஷ் சர்மா ரஜத் படிதார் ரெண்டு பேரும் களத்துல இருந்தாங்க. பின்னாடி கூட டிம் டேவிட், ரொமாரியோ ஷெபர்ட், கிருணால் பாண்டியா அப்படின்னு ஸ்கோர் பண்றதுக்கான பேட்ஸ்மேன் இருந்தாங்க. ஆனா அங்கிருந்து ஆர்சிபியோட டவுன்ஃபால்ங்கிறது ஆரம்பிச்சது. கடைசி 5 ஓவர்ல அவங்களால 19 ரன் தான் அடிக்க முடிஞ்சது. இதுல 16 ரன்னுக்கு லாஸ்ட் 7 விக்கெட் போச்சு ஆர்சிபிக்கு. 16th ஓவர்ல ஈஷான் மலிங்கா மேட்சை ஹைதராபாத் பக்கம் திருப்பி விட்டாரு. அந்த ஓவர்ல ஒரு ரஜத் படிதார ரன் அவுட் பண்ணாரு. ரொமாரியோ ஷெபர்டோட விக்கெட்டையும் எடுத்தாரு. சோ அங்கிருந்து ஆர்சிபியோட டவுன்ஃபால் அப்படிங்கிறது ஆரம்பிச்சது. பின்னாடி வந்த டிம் டேவிட், கிருணால் பாண்டியா இவங்களாலையும் மேட்சை ஃபினிஷ் பண்ண முடியல. கடைசில வெறும் லாஸ்ட் 5 ஓவர்ல 19 ரன் மட்டும் தான் ஆர்சிபி அடிச்சாங்க. எல்லா விக்கெட்டையும் லூஸ் பண்ணாங்க. எஸ்ஆர்எச்க்கு பேட் கமின்ஸ் 3 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. ஈஷான் மலிங்கா முக்கியமான தருணத்துல மேட்சை திருப்பி விட்டாரு. ரெண்டு டீமுமே பவுலிங்க பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்லோவா தான் போட்டாங்க. அதனால ஸ்லோ ஓவர் ரேட் அப்படிங்கிறது இம்போஸ் ஆகி கடைசி ஓவர்ல பவுண்டரி லைன்ல 4 ஃபீல்டர் தான் நிக்க முடியும் அப்படிங்கிற பெனால்டி ரெண்டு டீமுக்குமே கிடைச்சது. ஆனா ஹைதராபாத் அதை ஓரளவுக்கு பெட்டரா யூஸ் பண்ணாங்க. ஆர்சிபிக்கு பேட்டிங்ல அந்த நேரத்துல அப்படி ஒரு அட்வான்டேஜ் கிடைச்சாலுமே ஆல்ரெடி மேட்ச் அவங்க கையை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டதால அதை அவங்களால யூட்டிலைஸ் பண்ண முடியல.